السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறைவனுடைய தூதர், ப்ராஃபெட், நபின்னு அரபியில் சொல்லுவாங்க. இறைவனுடைய தூதர் என்று சொன்னால் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்பிப்பதற்கு இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள். அப்படி இருக்கக்கூடியவங்க சொல்லால் எப்படி இருக்கணுமோ அதே போல அவங்களுடைய செயலும் என்ன செய்யணும், இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு பூர்த்தியான ஒரு பரிபூரணமான நேர்த்தியான தலைவருக்கு அழகு. இப்படி இந்த உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது. ஆனால் இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இறைவன் குர்ஆனில் சொல்லும்போது அவங்கள பற்றி சொல்கிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த இறைத்தூதர் முஹம்மது இடத்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த முன்மாதிரி என்ற விஷயம் இருக்குதுல, இந்த விஷயம்தான் மைக்கேல் ஹட்ச்ஹார்ட் நம்ம சொல்றோமே, அவர் இறைத்தூதர் நபிகள் நாயகம் அவரை இந்த உலகத்தில் வந்த தலைவர்களிலேயே 100 சிறந்த மனிதர்கள் என்ற புத்தகத்தை தொகுக்கும் போது முதலிடத்தில் வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. காரணம், மற்ற தலைவர்கள் எவ்வளவுதான் போதிச்சிருந்தாலும் எவ்வளவுதான் வழிகாட்டி இருந்தாலும் அவங்களால எல்லா விஷயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில முன்மாதிரியாக இருக்க முடியல. ஆனால் இறைத்தூதர் நபிகள் நாயகம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வாழ்க்கையினுடைய அனைத்து கதாபாத்திரங்களிலையும் எல்லா விஷயங்களையுமே மிக சிறந்த முன்மாதிரியாக எல்லா ரோல்லையுமே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது மிக முக்கியமான காரணமாக இருந்தது. மைக்கேல் ஹட்ச்ஹார்ட் ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்ததுனால நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த முழு உலகமே முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட சரியான முறையில் ஒரு நேர்மையான ஆய்வு செய்யும் போது நபிகள் நாயகம் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இதை நம்ம செய்யலாம், நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கலாம், சிறுவர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து கொண்ட சில விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லா பகுதியும் பேசலாம், ஆனால் இந்த சிறுவர்கள் அப்படின்ற பகுதியை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இவர் எப்படி இவ்வளவு அழகான முறையில் வாழ்ந்திருப்பாரு, ஒரு இறை தூதராக இருக்கக்கூடியவர் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமூட்ட செய்திகளை நம்ம அவருடைய வாழ்க்கையில பார்க்க முடியுது. இதுல முதல் செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறுவர்களோட, குழந்தைகளோட அதிக இரக்கமுடையவங்களாக இருந்தாங்க, அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க. நம்ம சொல்லலாம், எல்லாரும் இரக்கத்தோடு தானே இருப்பாங்க, அன்பா தானே இருப்பாங்க, இதுல என்ன ஆச்சரியம்னு. சாதாரண மனுஷன்ல நிக்க வேணாம், இறை தூதர் என்ற இடத்துல வச்சு பாருங்க. பல நாடுகளை ஆட்சி செய்த ஒரு பெரும் ஆட்சியாளர் என்ற இடத்துல வச்சு பாருங்க. பல சமுதாய பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ற இடத்துல வச்சு பாருங்க. அவர் இப்படி செயல்பட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். இறைத்தூதர் நபிகள் நாயகம் அவங்க தன்னுடைய பேர பிள்ளைங்களுக்கு முத்தமிடுவாங்க. அதை பார்த்துட்டு ஒரு கிராமவாசி கேட்கிறாரு, நீங்களாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்பீங்களா? எனக்கு 10 பிள்ளைங்க இருக்குது, ஒரு பிள்ளை கூட நான் முத்தம் கொடுத்தது கிடையாது அப்படின்னு. இறைத்தூதர் நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க, மல்லா யர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லையோ லா யுர்ஹம், அவருக்கு இரக்கம் காட்டப்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இரக்கத்தோடு நடந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இறைவனுடைய இரக்கம் கிடைக்காது, உங்களுக்கு இறைவனுடைய அன்பு கிடைக்காது அப்படின்னு இறைத்தூதர் நபிகள் நாயகம் கற்றுத்தர்றாங்க. இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய முதல் படிப்பினை, தொழுகை, நோன்பு, தர்மம், இது போன்ற பல விஷயங்கள் இறைவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் அருளையும் நமக்கு பெற்றுத்தரும். ஆனா அது மட்டுமல்ல, நீங்க ஒரு குழந்தைக்கு முத்தம் கொடுத்தால் கூட என்ன செய்யும், உங்களுக்கு இறைவனுடைய அருளை பெற்றுத்தரும் அப்படின்னு இந்த மார்க்கம் சொல்லுது. எவ்வளவு அழகான மார்க்கம் இறைத்தூதர் நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்தாங்க. இது இறைவனுடைய வணக்க வழிபாடுகளில் ஒன்று, குழந்தைகளுக்கு இரக்கத்தோடு முத்தமிடுவது அப்படிங்கிறது. எவ்வளவு அழகான மார்க்கம் இது. அது மட்டும் இல்லாமல் நீங்க பார்க்கலாம், இறைத்தூதர் நபிகள் நாயகம் சொல்றாங்க, லைஸ மின்னா, நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. யார் அப்படின்னா இரக்கம் காட்டாதவர்கள், சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியுமே நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்கிறத பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு இரக்கத்தோடு நடந்துகிட்டாங்க சிறுவர்களுடைய விஷயத்துல அப்படின்னா, எதிரிகளுடைய
தன்னை கொல்லக்கூடிய சமுதாயத்தினுடைய குழந்தைகளை கூட போர்ல என்ன சொன்னாங்க, நீங்க எதிரிகளுடைய சமுதாயத்தினுடைய குழந்தைகளை கூட என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்னு போரினுடைய சட்டத்தை நபிகள் நாயகம் அவங்க போட்டாங்க. உலகத்துல எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு சட்டத்தை நீங்க பார்க்கவே முடியாது. ஹாஸ்பிட்டல்ல குண்டு போடுறத பார்க்கலாம் இரக்கம் இல்லாம. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க, உங்களை கொல்ல வந்தவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் கொல்லக்கூடாது என்று சட்டத்தை போட்டாங்க. தாயிஃப் என்ற ஒரு ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போறாங்க. அங்க சிறுவர்களெல்லாம் அடிச்சு விரட்டுறாங்க. அவங்கள அந்த மக்கள் சிறுவர்களை விட்டு அடிச்சு விரட்டுறாங்க. ஆனா இறைத்தூதர் நபிகள் நாயகம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க இந்த முழு சமுதாய மக்களையும் அழிப்பதற்கு அப்படின்னு. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இறைவனுடைய புறத்திலிருந்து இறைவனுடைய வானவர்கள் என்ற படைப்பு இருக்கிறாங்க. அவங்க வந்து கேட்கிறாங்க, இறைத்தூதர் பதில் சொல்றாங்க, இல்ல இவங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா கூட இவங்களுடைய சந்ததிகள் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கும் சந்ததிகளுக்கும் ஒரு வாய்ப்பை இறைத்தூதர் நபிகள் நாயகம் கொடுத்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. நீங்க பார்த்தா பொதுவாக இறைத்தூதர் நபிகள் நாயகம் அதிகமாக குழந்தைகள் நல்ல முறையில் வளரணும் அப்படின்னு அக்கறையோடு இருந்தாங்கிறது பார்க்க முடியும். ஒரு மனைவியோட உடல் உறவு கொள்ற நேரத்தில் கூட பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல சிறந்த குழந்தையாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரார்த்தனையை சொல்லி கொடுத்தாங்கிறது பார்க்க முடியுது. அப்படியே இல்லையா? ஷைத்தானுடைய தீண்டுதல்களை விட்டும் அவனுடைய தீங்குகளை விட்டும் இந்த குழந்தைக்கு பாதுகாப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு எப்போ குழந்தை உருவாக்கத்துக்கு முன்னாடி இறைத்தூதர் நபிகள் நாயகம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு இரக்கத்தோடு நடந்து கொண்டிருப்பாங்க. எப்பெல்லாம் குழந்தைகளை சந்திக்கிறாங்களோ, எப்பெல்லாம் குழந்தைகளை தூக்குறாங்களோ அப்பெல்லாம் அந்த குழந்தைகளுக்காக அவருடைய நேர்வழிக்காக அவங்களுடைய வெற்றிக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு மனிதராக இறைத்தூதர் நபிகள் நாயகம் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒரு முறை அவங்களுடைய பேரங்களை தூக்கிட்டு சொல்றாங்க, அல்லாஹுவே நான் இந்த குழந்தைகளை நேசிக்கிறேன், இவர்களை நீ நேசிப்பாயாக அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கான வழிகாட்டல் தெரியுமா? எப்பெல்லாம் உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய சிறுவர்களை, உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் பார்க்குறீங்களா, அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு அழகான வழிமுறையை இறைத்தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கத்து தந்திருக்கிறாங்க. குறிப்பாக பெற்றோருடைய துவா கண்டிப்பாக அவருடைய பிரார்த்தனை நிச்சயமாக இறைவனால் அங்கீகரிக்கப்படும். அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அது மட்டுமல்ல, இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறுவர்களோட குழந்தைகளோட அதிகமான நெருக்கத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நான் ஏன் இதை அதிகமாக சொல்றேன் அப்படின்னா, நீ சாதாரண மனுஷனா நபிகள் நாயகத்தை பார்க்க வேணாம், பெரும் பெரும் நாடுகளை ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர் என்ற இடத்துல வச்சு அவரை பாருங்க. இன்னைக்கு சாதாரண ஒரு எம்எல்ஏ ஒரு சின்ன குழந்தைய பார்த்து சிரிச்சுட்டா அது ஒரு என்னது ஃபிளாஷ் நியூஸ், அது தலைப்பு செய்தி, சிறுவரை பார்த்து சிரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கே இந்த நிலைமைனா இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஏகப்பட்ட சமுதாய பொறுப்புகள் இருக்குது. அவர் தான் பல பொறுப்புகளை, நீதிபதியாக இருந்தாங்க, ஆட்சி தலைவராக இருந்தாங்க, பல பொறுப்புகளை சுமந்த மனிதர். அவர் இப்படியெல்லாம் நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு ஆச்சரியமிக்க தகவல்கள் தான் நமக்கு. குழந்தைகளோடு நெருக்கமாக இருந்தாங்க. ஒரு சிறுவர் அபு உமைர், அவர் என்ன செய்வார்னா ஒரு குருவி ஒன்று வச்சிருந்தாரு, அதை வச்சு விளையாடுவார். நபிகள் நாயகம் அவரை பார்த்து கேட்கிறாங்க, உன்னுடைய குருவி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவம் சொல்லப்படுது. இப்படி என்னை பார்த்து நபிகள் நாயகம் எங்களுடைய வீட்டுக்கு வரும்போது அவர் கேட்டார் அப்படின்னு. மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் இப்படி கேட்கறது அப்படிங்கிறது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் அவங்க வெளியூருக்கு போயிட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பி வந்தா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிறுவர்கள், அவருடைய உறவினர்கள், பேரன்கள் இவர்கள் எல்லாம் போய் அவங்கள வரவேற்றுட்டு வருவாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சிறுவர்களோடு எவ்வளவு இணக்கத்தோடு நடந்திருந்தா இப்படியான ஒரு செயல்களை அந்த சிறுவர்கள் செஞ்சிருப்பாங்க. அவ்வளவு இணக்கத்தோடு நெருக்கமாக இறைத்தூதர் நபிகள் நாயகம் அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, நீங்க பெரும்பாலும் இந்த தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரும் போஸ்டில் இருக்கக்கூடியவங்கலாம் குழந்தைங்கள்ட்ட அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் காட்ட மாட்டாங்க. குழந்தை ஒரு யூரின் போயிருச்சு, சிறுநீர் கழிச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு அவங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் அது பெருசாக எடுக்காத பல செய்திகளை நம்ம என்ன செய்யறோம், அவருடைய வாழ்க்கை வரலாறுல பார்க்குறோம். அவருடைய மடியில சிறுநீர் கழிக்கிற நேரத்தில் அது சாதாரணமாக சர்வ சாதாரணமாக தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவராக தூய்மை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. உம்மு ஹாலித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை, அவங்க என்ன செய்யறாங்கன்னா நபிகள் நாயகத்தை அவங்களுடைய பெற்றோர் கூட்டிட்டு வர்றாங்க. நபிகள் நாயகம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா தோல் மேலே ஏறி அந்த குழந்தை விளையாடுது. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க இறக்கு அப்படின்னு. காரணம் சமுதாயத்தினுடைய ஒரு பெரும் தலைவர். அப்போ அவங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க, குழந்தை தானே விடுங்க விளையாடட்டும்னு. இவ்வளவு நெருக்கத்தோடு இருந்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன். குழந்தைங்களோட விளையாடுவாங்க. அவங்க வந்து உது செய்வாங்க, வாய் கொப்பளிப்பாங்க, தண்ணியை பக்கத்தில் ஒரு சிறுவன்னா அவங்க மேலே கொப்பளிச்சு விளையாடுவாங்க. ஒரு பெரும் தலைவர் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட தண்ணியை கொப்பளிச்சு விளையாடுறது எங்கேயாச்சும் நீங்க பார்த்துருப்பீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்வாங்க. அது மட்டுமல்ல, தன்னுடைய பேரன்களுக்கு சிறுவர்களுக்காக ஒரு குதிரையாக மாறி சவாரி செய்ய சொல்லுவாங்க நபிகள் நாயகம் அவங்க. அப்படி விளையாடுவாங்க.
எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அதுல பழக்கப்பட்ட ஒரு குழந்தை யாரு, உமாமா அப்படிங்கிற அவங்களுடைய பேத்தி. நபிகள் நாயகம் தொழுவுற நேரத்துல மக்களுக்கெல்லாம் தொழுவு வைக்கிறாங்க. அந்த நேரத்துல தனியா மட்டும் இல்ல, மக்களுக்கு தொழுவு வைக்கக்கூடிய இந்த நேரத்துல நபிகள் நாயகம் அவங்க குனிகிற நேரத்துல, நம்ம வீட்டுல அதெல்லாம் பெரும்பாலும் நம்ம பார்க்கலாம், பிள்ளை என்ன செய்யுதுன்னா தலைமையில ஏறிண்டு விளையாடுது. அப்போ நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க, அதை அனுமதிக்கிறாங்க. இது கூட்டாக தொழுவுற இடத்துல கிடையாது, தனியா. இன்னொரு இடத்துல கூட்டாக தொழுவும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய பேரர் மேல படுத்துடுறாங்க. சுஜூதுல இருக்கும்போது முதுகு குனிஞ்சிருக்கிற நேரத்துல, தரையில வைக்கிற நேரத்துல மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபிகள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களை இறக்கி விடல, ரொம்ப நேரம் நீண்ட நேரம் இருக்கிறாங்க. மக்கள் கேட்கிறாங்க, ஏன் நீங்க நீண்ட நேரம் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி, நாங்க இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு. அப்ப நபிகள் சொல்றாங்க, என்னுடைய பேரன் இவர் என் மேல படுத்துக்கிட்டாரு, எனக்கு எந்திரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அவர் பயந்துருவாரோ நான் நினைச்சு அந்த சுஜூதில் அதிக நேரம் இருந்தேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, எவ்வளவு சிறந்த மனிதராக வாழ்ந்திருக்கிறார் அன்புள்ள சகோதரர்களே. அது மட்டுமல்ல, மக்களுக்கெல்லாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மார்க்க உரை நடந்துகிட்டு இருக்குது, குழந்தை வருது, அவங்க மிம்பர்னு சொல்லுவாங்க, 3 படி வச்சிருப்பாங்க, அப்படி அந்த படிக்கு மேல நபிகள் நாயகம் நின்று உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு முன்னாடி. தன்னுடைய பேரை வர்றாங்க, மனசு தாங்க முடியாம அவரை தூக்கி வச்சுக்கிட்டாங்க, அப்புறம் மறுபடியும் இறக்கி விட்டுட்டாங்க. இப்படி நபிகள் நாயகம் செஞ்சாங்கிறத பார்க்க முடியுது. இவ்வளவு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? முக்கியமான பாடம். இன்றைக்கு சில பள்ளிவாசல்களில் நீங்க பார்க்கலாம், சிறுவர்களை அழைத்து வர வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க, தொல்லை கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க எல்லாம் தொழுவும் போது பின்னாடி உங்களுடைய குழந்தைங்க அழுகுறாங்க, அது உங்களுடைய தாய்மார்களுக்கு சிரமமாக இருக்குமேங்கிறனால நான் தொழுகையை சுருக்கமா தொழுவ வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் நீட்டமா தொழுவ வைக்க ஆசை, எனக்கு நீண்ட நேரம் தொழுவணும்னு, ஆனா குழந்தைங்க அழுவுது, அதுக்கு சிரமமா இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் தொழுகையை சுருக்கிக்கிறேன் நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்படின்னா இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். நீங்க பெண்களை பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இதை விட பெரிய காரணம் தேவையே கிடையாது. காரணம் உங்களுக்கு கடமையே கிடையாது பள்ளிவாசலுக்கு தொழணும். ஆனால் நபிகள் நாயகம் அவங்க தடுக்கலாங்கிறத பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா நீங்க பார்க்கலாம், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்கள் விமர்சிச்சு நினைச்சிருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு பெண்களை அனுமதிச்சாங்கன்னா, உங்களுடைய குழந்தைங்க அழுது டிஸ்டர்ப் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க பள்ளிவாசலுக்கு வாங்க அப்படின்னு அனுமதிச்சாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அன்புள்ள சகோதரர்களை, அடுத்ததாக குழந்தைகளுடைய உரிமையை நபிகள் நாயகம் அவங்க பெற்றுக் கொடுத்தாங்க. சிறுவர்களுக்கு என்று சில உரிமைகள் இருக்குது, அந்த உரிமைகளை நபிகள் நாயகம் ஒரு சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அது மிகப்பெரிய உரிமை என்ன தெரியுமா? உயிர் வாழக்கூடிய உரிமை. காரணம், அவங்க இறை தூதராக வந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? பெண்கள் பிறந்தால் உயிரோடு கொல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழந்தைகளை அப்படி கொல்லக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சாங்க. பெண் குழந்தைகள் அந்த சமுதாயத்தில் உயிர் வாழ்ந்துச்சு. அது மட்டுமா, பெண் குழந்தைகள் பிறந்து அதை வளர்ப்பதை ஆர்வம் ஊட்டினாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 2 பெண் குழந்தையை அல்லது 1 பெண் குழந்தையை 3 பெண் குழந்தையை யார் சரியான முறையில் வளர்த்து ஒழுக்கமாக்கி அவங்களை திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்களோ அந்த பெண் குழந்தைகள் உங்களுக்கு நரகத்துக்கு போகிறதுக்கான திரையாக இருப்பாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் அவங்க சொல்லி கொடுத்தாங்கிறத பார்க்க முடியுது. எவ்வளவு பெரிய உரிமையை நபிகள் நாயகம் அவங்க பெற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். அது மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு பால் குடிக்க வைக்கிறதுங்கிறது இருக்குதே, இது பெரிய ஒரு உரிமை. இறைத்தூதர் நபிகள் நாயகம், இறைவன் குர்ஆன்ல சொல்றான், நீங்க 2 வருஷம் தொடர்ந்து பால் கொடுக்கணும் அப்படின்னு. இறைத்தூதர் நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு இதை சொன்னாங்க தெரியுமா? ஒரு பெண் விபச்சாரம் செஞ்சிடறாங்க, அவங்களே என்ன செய்யறாங்கன்னா இறைவனுக்கு பயந்து பிடிபடலாம் இல்ல, அவங்களா முன் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இறை தூதரே, நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்களா முன் சொன்னாங்க. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க வயிற்றுல ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு, கர்ப்பமாக இருந்தாங்க. இறைத்தூதர் நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்க உங்களுடைய வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது, தண்டனை அப்படிங்கிறது உங்களுக்கு தான், அதனால உங்களுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. இப்படி ஒரு தலைவர், நீதமான தலைவர் எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? நபிகள் நாயகம் அவங்க மனுஷர்கள் மேல இரக்கம் இல்லாதவங்க அப்படின்னு பேசுறாங்களே, இதை விடவா ஒரு இரக்கம் காட்ட வேண்டும்? இறைத்தூதர் நபிகள் நாயகம் அப்படி இருந்தாங்க. அந்த பெண் போறாங்க, குழந்தை பெற்றெடுத்துட்டு கை குழந்தையோட வர்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, தண்டனை கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? உங்களுடைய குழந்தை பால்குடி குழந்தையாக இருக்குது, நீங்க இப்ப மரணிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய குழந்தைக்கு பால் கிடைக்காது. பால் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் வளர்க்கலாம், ஆனால் நபிகள் நாயகம் அவங்க அந்த குழந்தையினுடைய உரிமையை பார்த்தாங்க. அப்படிங்கிறது செய்தியில நம்ம பார்க்க முடியுது. சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குழந்தைய ரொட்டி துண்டை சாப்பிட்ற நிலைமையில அந்த தாய் தூக்கிட்டு வர்றா, இப்போ என் பிள்ளை தன்னால சாப்பிடுது, எப்பயாச்சும் தண்டனை கொடுங்கன்னு. கடைசியில் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த குழந்தை வளருது, பொறுப்பு இருக்கிறாங்க நபிகள் நாயகம் அவங்க. அப்போ இவ்வளவு குழந்தைகளுக்கு உரிமையை கொடுக்கக்கூடிய அந்த சிறந்த ஒரு தலைமைத்துவத்தை நபிகள் நாயகம் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, சிறுவர்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க நபிகள் நாயகம்.
சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்கங்கிறத பார்க்க முடியுது. பொதுவாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஒழுக்கம், சிறுவர்கள் பெரியவங்களுக்கு என்ன சொல்லணும், சலாம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும்னு. ஆனால் நபிகள் நாயகம் அவங்க சிறுவர்களை கடந்து சென்றா, அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க, சிறுவர்களை கடந்து சென்றா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சலாம் சொல்லுவாங்க. தலைமைத்துவத்துக்கு சிறந்த முன்மாதிரியாக நபிகள் நாயகம் இருந்தாங்கிறத பார்க்க முடியுது. இப்னு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு சிறுவராகத்தான் இருக்கிறார். அவர் நபிகள் நாயகம் பக்கத்தில் வந்து அபூபக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய மனிதர்கள்லாம் வளர்ந்து இருக்கிறாங்க, பெரியவங்களாம். அந்த இப்னு அப்பாஸ்ங்கிறவர் மட்டும் தான் சிறியவர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ ஒரு பால் கொண்டு வரப்படுது. நபிகள் நாயகத்துக்கு வலது பக்கத்தில் அந்த இப்னு அப்பாஸ்ங்கிற சிறுவர் இருக்காரு. சொல்லப்போனால் அந்த பாலை குடிச்சிட்டு அடுத்தது வந்து இவர்கிட்ட தான் கொடுக்கணும். இப்போ இறைத்துதர் நபிகள் நாயகம் அவங்க இவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. இவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த பாலை வந்து பெரியவங்களுக்கு இவர்கிட்ட அபூபக்கருக்கு நான் கொடுக்கட்டா, இவங்களுக்கு கொடுக்கட்டா அப்படின்னு ஒரு சிறுவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. அவங்கள்ட்ட அனுமதி கேட்டாங்கிறத பார்க்க முடியுது. நம்மளா இருந்தால் கண்டுக்கவே மாட்டோம், போடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவோம். ஆனால் ஒரு சின்ன பையன்கிட்ட நான் கொடுக்கவா அப்படின்னு ஒரு பெரும் தலைவர் கேட்குறாரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம அவன் நினைக்க மாட்டான், நீங்கள் குடிங்க அப்படின்ட்டுருவோம். ஆனால் நபிகள் நாயகம் அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு அழகான வழிமுறை, அவங்க செஞ்ச ஒரு முன்மாதிரி, அந்த சிறுவர்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் என்ன செய்யறாருன்னா, அவர் பர்மிஷன்லாம் கொடுக்கல, எனக்கு வேணும்னு நிற்கிறாரு, கடைசியில் அவர் தான் குடிக்கிறாரு. இப்படியான அழகான சம்பவங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நபிகள் நாயகம் அவங்களுக்கு பணிவிடை செஞ்ச ஒரு சிறுவர் அனஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய தாய் வந்து இவர்கிட்ட நபிகள் நாயகத்திட்ட விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்கள் வந்து இவங்களுக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்கு வந்துடணும் செஞ்சுட்டு. அப்போ வந்து ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, லேட் ஆகிடுது அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு. வீட்டுக்கு வரும்போது அவங்க தாய் வந்து கேட்குறாங்க, ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, என்னென்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ரகசியமாக சில விஷயத்த சொன்னாங்க, அதனால நான் அவங்கள்ட்ட இதை மட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு இறை தூதர் ஒரு சின்ன பையன்கிட்ட ரகசியம் பேசுறாங்க. எவ்வளவு சிறந்த முன்மாதிரி. ஒரு இறை தூதர் ஒரு சிறுவர்கிட்ட ரகசியமாக ஒரு அமானிதமாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க, இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு சிறுவருக்கு எவ்வளவு பெரிய ஆளுமை திறனை அது வளர்க்கும். ஒரு சிறுவரை நம்பி இந்த விஷயத்தை நபிகள் நாயகம் சொல்றாங்கன்னா ஒரு சிறுவருக்கு எவ்வளவு பெரிய ஆளுமை திறனை வளர்க்கும். அதுக்கு ஆதாரமே அவரை சொல்றது தான். நபிகள் நாயகம் சொன்னாங்க, தாயாக இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற அந்த செய்தி தான். அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க, ஒரு முறை ஒரு தாய் வந்து அவங்களுடைய பிள்ளைக்கு கையில ஒரு பொருளை வச்சுக்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, உண்மையில உங்கள் கையில் அந்த பொருள் இருக்குதா அப்படின்னு, கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறீங்களா, இல்லை சும்மா தான் செய்கிறேன் அப்படின்னும் போது நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இது ஏமாத்துறது, இப்படி உண்மையிலேயே அந்த கையில் அந்த பொருள் இல்லை அப்படின்னா நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட விளையாட்டு காட்டும் போது கூட அந்த சின்ன பிள்ளையை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைக்கு, அந்த சிறுவனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல பார்க்க முடியுது. கடைசி செய்தியாக அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறுவர்களுக்கு, சின்ன பிள்ளைங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு, குழந்தைகளுக்கு அதிகமாக கற்பிப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க, பாடம் கொடுப்பாங்க. எப்படி தெரியுமா, நார்மலாகத்தான் இருப்பாங்க, ஆனால் அதுக்கான இடம் வரும்போது அழகான முறையில் சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவருடைய மனைவி உம்மு சலமா அப்படிங்கிறவங்க ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி வேற ஒரு கணவர் இருந்தாங்க, அவருக்கு அப்புறம் தான் நபிகள் நாயகத்தை திருமணம் செய்கிறாங்க. அந்த கணவர் மூலமாக பிறந்த ஒரு குழந்தை வந்து நபிகள் நாயகத்தோடு சேர்ந்து சாப்பிடுது. இன்னைக்கு இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. நபிகள் நாயகம் அந்த குழந்தையும் ஒரு தட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நபிகள் நாயகம் பார்க்குறாங்க, அவர் வந்து அங்கே இங்கேயும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்படி செய்ய வேணாம், உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியதிலிருந்து நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகான முறையில் அதை சொல்லி கொடுத்தாங்கிற செய்தியை நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியுது. அது மட்டுமல்ல, அவருடைய பேரன் நபிகள் நாயகத்துடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தர்மம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஹராம்னு சொன்னால் தடை செய்யப்பட்டது, அவங்களுக்கு கிடையாது, அவங்க அதை அனுபவிக்க முடியாது. உலகத்தில் எந்த ஒரு ஆட்சி தலைவருக்கும் இப்படி ஒரு விதிவிலக்கு கிடையாது. யாராச்சும் சொல்லுவாங்களா, அரசாங்கத்தினுடைய சொத்து தர்மமாக வரக்கூடியது நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் நபிகள் நாயகம் சொன்னாங்க, இது நம்ம எடுக்கக்கூடாது, நமக்கு இது சேராது அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே தடை செஞ்சாங்க, இறைவன் தடை செஞ்ச அந்த அடிப்படையில். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பொதுவான ஒரு சொத்து இருக்குது, அதை வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. அவங்களுடைய அந்த பேரன் வந்து பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்றாங்க. நபிகள் நாயகம் சின்ன பிள்ளை தானே விடலை, கூப்பிட்டு வச்சு வாயில் கையை விட்டு அது துப்பு எடுக்க சொன்னாங்க. ஏன்னு சொன்னால், நம்ம ஹராமை சாப்பிடக்கூடாது, இறைவன் தடை செஞ்சுதான் நம்ம சாப்பிட்டு வளரக்கூடாது, இது நமக்கு தப்பு, இப்படி செய்யக்கூடாதுன்னு அந்த குழந்தைக்கு கற்பிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. கடைசி ஒரே ஒரு செய்தி, அன்புள்ள சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு சிறுவர், ஒரு முறை அவங்களும் நபிகள் நாயகம் அவங்களும் ஒரு குதிரை அல்லது ஒட்டகம் அதில் வந்து சவாரி செய்கிறாங்க.
இப்போ சவாரி செய்கிற நேரத்தில் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்குறேன். உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள்ட்ட அப்படி சீரியஸான விஷயம்லாம் யாரும் பேசவே மாட்டோம். அவனுக்கு வந்து தெரியும் சின்ன பிள்ளைன்னு விட்டுருவோம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி எடுக்கவே இல்லை, மதித்து அவங்களுக்கு அழகான முறையில் சொல்லிக் கொடுத்தாங்கிற செய்தியெல்லாம் ஆச்சரியமான செய்திகள். அவர்கிட்ட பார்த்து சொல்கிறாங்க, ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன், அதை நீங்கள் கடைபிடிச்சு வாழுங்க அப்படின்னு சின்ன பையனுக்கு சொல்லி தர்றாங்க. இது அவர் பெரிய வயசில் என்ன செய்கிறாரு, அறிவிக்கிறாருங்கிற செய்தியும் நம்ம பார்க்குறோம். அப்போது அவங்க சொல்லித்தர்றாங்க, நீங்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை எல்லாம் பேணி பாதுகாத்து வாழுங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நீங்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை பேணி பாதுகாத்து வாழுங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நீ எதையாச்சும் உன்னை கேட்ட அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ்விடத்திலே கேளு. நீ எதையாச்சும் உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு கேளு அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த முழு உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நினைத்தாலும் அதை அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் செய்யவே முடியாது. இந்த முழு உலகமும் சேர்ந்து யாராவது உனக்கு ஒரு தீமை செய்ய நினைத்தாலும் அல்லாஹ் நாடாமல் அது நடக்காது அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைக்கு இறை நம்பிக்கையை ஆழமா புரியிற மாதிரி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. பிற்காலத்தில் அவர் மிகப்பெரிய குர்ஆனுடைய விளக்கத்தை பெற்று அறிஞராக வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு பெரிய ஆளுமைகளை உருவாக்கிய சிறந்த மனிதர் தான் நபிகள் நாயகம். அன்புள்ள சகோதரர்களே, இது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? இது போன்ற நம்பிக்கைகள் ஊட்டப்பட்டால் இந்த சமுதாயத்தில் சாதாரண ஒரு சின்ன விஷயம், இந்த சில்லறத்தனமான ஸ்கூல்ல ஃபெயில் ஆகிறதுக்கும் நீட்ல ஃபெயில் ஆகிறதுக்கெல்லாம் எவனுமே என்ன செய்ய மாட்டாங்க, தூக்கு போட மாட்டாங்க, சூசைட் பண்ண மாட்டாங்க. இத்தனை உயிர்கள் போயிருக்குது. காரணம் என்ன? இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கல அப்படிங்கிறது தான். உண்மையிலேயே ஒரு 10th ஃபெயில் ஆகலாம், சில பேர் சூசைட் பண்றாங்க. அவன் 11th 11ஆம் வகுப்புக்கு போயிருந்தாலும் அவன் தெரிஞ்சிருப்பான், இங்கேருந்து இங்கே வரதுக்கு டிக்கெட் அவ்வளோதான் இது அப்படின்னு. சாதாரண சின்ன சின்ன விஷயம். ஆனால் இதை பெரிய விஷயங்களை போல காட்டி பிள்ளைங்களை இன்னைக்கு இந்த சமுதாயம் என்ன செய்யுது, வளர்க்குது. ஆனால் நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க, உனக்கு எது நடந்தாலும் அது அல்லாஹுடைய நாட்டப்படி தான் நடக்கும், எது நடந்தாலும் அதை பொறுமையோடு புரிஞ்சுக்கொள் என்று இறைவனுடைய நம்பிக்கையை நபிகள் நாயகம் போதிச்சு ஒரு சின்ன பிள்ளைக்கு வளர்த்தாங்க, வார்த்தெடுத்தாங்க. மிகப்பெரிய தலைவராக, மிகப்பெரிய அறிஞராக அந்த குழந்தை வந்துச்சு, சிறுவர் வந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது போல மிக சிறந்த ஆளுமைகளை உருவாக்கிய ஒரு சிறந்த ஆளுமை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உண்மையிலேயே இறைத்தூதர் நபிகள் நாயகத்தும் அவர்களிடத்தில் இந்த முழு உலகக்கும், முழு உலகத்தினருக்கும், முழு மனித சமுதாயத்திற்கும் எல்லா துறைகளிலும் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் மிகச்சிறந்த முன்மாதிரிகள் இருக்கிறது. படைத்த இறைவன் கொடுத்த சான்று இது. அப்படிப்பட்ட மனிதரை ஏற்று, அவரை இறைத்தூதராக ஏற்று, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று பின்பற்றி அவரை அணுவணுவாக பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். இது போல ஏராளமான செய்திகளை நாம் பேசலாம். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கையை பேசணும் என்று ஆசைப்பட்டார், வாழ்க்கையில் முழுசாக செலவு பண்ணாலும் அவ்வளோ செய்திகள் இருக்குது பேசுறது. ஒவ்வொன்றையும் ரசித்து பேசலாம். இது போன்ற செய்திகள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ள இந்த இறைவனுடைய வேதம் குர்ஆன் இதையும் நீங்கள் படிங்க. இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் படிங்க. தேவைப்படக்கூடியவர்கள் நம்மை அணுகவும் படைத்த இறைவன் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி